ஆண்டவருடைய மகா பரிசுத்தமான நாமம் இன்றும் என்றும் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். நம்மில் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த பூமியிலே விசுவாசிகளின் தகப்பன் என்று ஒருவர் அறியப்படுகிறார். அவர்தான் நம்முடைய முற்பிதா ஆபிரகாம். இவரை ஆவிக்குரிய தகப்பன் அல்லது விசுவாசிகளின் தகப்பன் என்று நாம் கூற முடியும். இந்த விசுவாசிகளின் தகப்பன் சந்தித்த 4 உயர்ந்த பரீட்சைகளை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். ஆபிரகாம் விசுவாச மனிதனுக்கு ஒரு நிழலாக விளங்குகிறார். விசுவாச வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு அடையாளமாகவும் விளங்குகிறார். கலாத்தியர் 3:7 விசுவாச மார்க்கத்தார்கள் யாவரும் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். யாராவது ஒருவர் உங்களிடம் வந்து, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், உங்கள் கஷ்டங்கள் சோதனைகள் எல்லாம் முடிந்துவிடும் என்றால் நம்பாதீர்கள். அது பொருளாதார ஆசீர்வாதத்தினுடைய வேறொரு சுவிசேஷம். தேவன் உங்கள் இருதயத்தை திறந்து இயேசு கிறிஸ்துவில் விசுவாசத்திற்கு நேராக உங்களை எடுக்கும் போது அல்லது விசுவாச வாழ்க்கை வாழ உங்களை தெரிந்து கொள்ளும் போது அங்கே ஒரு முரண்பாடு உண்டாகிறது. பயப்பட வேண்டாம். சாத்தான் உங்களை தன்னுடைய விருப்பத்துக்கு நேராக கீழே இழுக்கும் போது அல்லது உங்களுடைய இருதயத்தில் உள்ள பொல்லாத சிந்தனைகளை வெளியே கொண்டு வர அவன் தூண்டுகிறான், சோதிக்கிறான். ஆனால் தேவன் நம்முடைய நற்குணங்களை கட்டி வைக்கவும் கிறிஸ்துவில் நம்முடைய விசுவாசத்தை ஆழப்படுத்தவும் சில பரீட்சைகளை நமக்கு கொடுக்கிறார். சோதனைகள் வேறு, பரீட்சைகள் வேறு. அதற்காகவே தேவன் நம்மை பரீட்சிக்கிறார். பரீட்சை என்பது நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். பரீட்சை இல்லாமல் எந்த ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு நாம் செல்ல முடியாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்று நாம் ஆபிரகாமுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே 4 மிகப்பெரிய நெருக்கடிகள் அல்லது உயர்ந்த பரீட்சைகள் வந்ததை நாம் சிந்திக்கலாம். ஆபிரகாம் தன்னுடைய இந்த ஒவ்வொரு பரீட்சையிலும் அவன் தனக்கு அன்பான தேவனுடன் அதிகமாக நெருங்குகிறதை நீங்கள் காணலாம். ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்த 4 மிக உயர்ந்த பரீட்சைகளில் 3 பரீட்சைகளில் தன்னிடமிருந்து சில காரியங்களை விட்டு விடுகிறார். ஒரு பரீட்சையில், அதாவது கடைசி பரீட்சையில் தன்னையே முழுமையாக அர்ப்பணிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற இந்த 4 பரீட்சைகளும் ஆதியாகமம் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது, தன்னுடைய பாவத்தை விடுகிறான், ஆதியாகமம் 12. இரண்டாவது, தன்னுடைய மாம்ச இச்சையை விடுகிறான், ஆதியாகமம் 13. மூன்றாவது, தன்னுடைய சுயத்தை விடுகிறான், ஆதியாகமம் 21. இறுதியாக தன்னுடைய முழுமையும் அர்ப்பணிக்கிறான், ஆதியாகமம் 22. முதலாவது, தன்னுடைய பாவம் நிறைந்த ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்தில் இருந்து தேவன் ஆபிரகாமை அழைக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்ன பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட புறப்பட்டு போனான். ஆண்டவர் அவனை அழைத்த போது அவன் ஆவிக்குரிய மனிதனாக ஆண்டவர் அவனை அழைக்கிறார். பாவத்திலிருந்து விடுதலை பெற அழைக்கிறார். அவனோடு கூட லோத்தும் புறப்பட்டு போனான். இது எதை காண்பிக்கிறது என்றால், கர்த்தர் நம்மை அழைக்கும் போது நம்மோடு கூட நம்முடைய மாம்சமும் புறப்பட்டு வருகிறது. முதலாவது, தேவன் அழைக்கும் போது முதலாவது களைந்து விட வேண்டியது பாவமாகும். பாவத்தினுடைய அந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் விடுதலை பெறவே முதலாவது மனிதனை அழைக்கிறார். தேவன் தெரிந்து கொண்டவர்களை தேவன் அழைக்கிறார், அவர்களை நீதிமான்களாக்குகிறார், அவர்களை அவர் மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. இரண்டாவது, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் மாம்சத்தை விட்டு விடுகிறார். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகப்படுத்தினது போல, இவன் பாவத்தை விட்டு ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு வெளியே வரும்போது அவனோடு கூட லோத்தும் புறப்பட்டு வந்தான். லோத் ஆண்டவருடைய அனுமதியோ அல்லது ஆபிரகாம் ஆண்டவரிடம் லோத்தை அழைக்க அனுமதியோ பெறவில்லை. இப்பொழுது லோத்தும்
ஆபிரகாமும் இணைந்தே பயணிக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்க தயங்குகிறார். ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கையில் மாம்சம் இருக்கிறது. ஆகவே வேதம் சொல்லுகிறது, அங்கே லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமியில 2 பேரும் பேசிக்கொள்கிறார்கள். லோத் நம்முடைய மாம்சத்துக்கு ஒப்புமையாய் இருக்கிறது. இங்கே ஆபிரகாம் லோத்தை விட்டு பிரிக்கிறான். ஆபிரகாம் அங்கு சுற்றிலும் பார்த்து ஒரு இடத்தை தெரிந்து கொள்கிறார். லோத்து சுற்றிலும் பார்த்து அது யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே புறப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள் என்று வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் மாம்சம் பிரிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் பாவத்தை விட்டு வெளியே வரும்பொழுது அங்கே அந்த மாம்சமும் தொடர்ந்து வருகிறது. வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8:5 முதல் சில வசனங்கள், அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். 8ஆம் வசனம், மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். இப்போ ஆபிரகாம் லோத்தை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். நீ வானத்தின் நட்சத்திரங்களைப் போல உன்னை நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறார். 2வது பரீட்சை, லோத்தை விட்டு பிரிக்கிறான். 3வது சுயத்தை விட்டு விடுகிறான். ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒன்று இஸ்மவேல், இன்னொருவர் ஈசாக்கு. 2 பேருக்கும் ஒன்று போல அவர்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். சுயமும் ஆண்டவருடைய சித்தமும் இணைந்து போகாது. ஆதியாகமம் 21:10 ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவன் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. எப்பொழுதும் நம்முடைய சுயமும் தேவனுடைய சித்தமும் இணைந்திருக்க வேண்டும். அப்படி இணையாத பட்சத்தில் அது சுதந்திரமாய் இருக்க முடியாது. இங்கே ஆபிரகாம் சுயத்தை விட்டு விடுகிறான். அங்கே ஆகாரையும் அடிமை பெண்ணையும் புறம்பே தள்ளுகிறார். இது எதை காண்பிக்கிறது? 3வது பரீட்சை, சுயத்தை விட்டு விடுகிறான். ஆண்டவரும் சொன்னார், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, வேறொருவன் தன் சுய நாமத்தினால் வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். இங்கே சுயத்தை ஆபிரகாம் விட்டு விடுகிறார். 4வதாக அவருடைய முழுமையும் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை பரீட்சை பார்த்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்று கூறினார், இதோ அடியேன் என்று சொன்னான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகனபலியாக பலியிடு என்று சொன்ன பொழுது அதிகாலமே புறப்பட்டு ஆபிரகாம் தன் குமாரனாகிய ஈசாக்கை பலியிட தன்னை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறார். எபிரேய ஆக்கியோன் சொல்லுகிறார், தனக்கு ஒரே பேரான ஈசாக்கை பலியாக ஒப்புக் கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டார். நம்முடைய முழுமையை ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது நம்முடைய முழு பொறுப்பையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த பரீட்சையெல்லாம் நீங்கள் தாண்டி இருக்கிறீர்கள்? பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும். 2வது உங்களுடைய மாம்சத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். 3வது உங்கள் சுயத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். 4வது நம்முடைய முழுமையும் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் தாமே இந்த சிறிய சிந்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.